ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது EDCIL இந்தியா லிமிடெட். ஸோ இதுலேருந்து வந்திருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் 2024 பற்றி தான் இந்த பில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதுலேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது EDCIL, ஸோ இந்தியாவிலேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது அவங்க 4 வகையான போஸ்டர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட் செக்டார், ஸோ கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ என்னென்ன கேட்டகிரி அப்படின்னு பார்க்கும்போது சீஃப் கன்சல்டன்ட், சீனியர் கன்சல்டன்ட், கன்சல்டன்ட் கேட்டகிரி 1, கன்சல்டன்ட் கேட்டகிரி 2 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வகையான போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், என்ன சேலரி, என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கன்சல்டன்ட். இந்த ஜாப்க்கு வந்து ஏஜ் மினிமம் 45 இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 45 இருந்தால் தான் இந்த ஜாபை வந்து அட்டன் பண்ண முடியும். சேலரி வந்து 1,20,000 1,50,000 முடியும். ஸோ இந்த ஜாப்க்கு என்ன டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்டர் டிகிரி, எம்டெக், MBA படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 8 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீனியர் கன்சல்டன்ட். ஸோ இதுக்கு சேலரி 1 லேக்லேருந்து 120 வரை, அதாவது 1 லட்சத்துலேருந்து 1,20,000 முடிய வந்து சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் வந்து 40 இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி சோசியல் சயின்ஸ், எஜுகேஷன், சோசியல் ஒர்க், MBA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் மார்க் வந்து 60% இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது கன்சல்டன்ட் கேட்டகிரி 1, இந்த ஜாப்க்கு மாஸ்டர் டிகிரி காமர்ஸ் அக்கௌண்டிங் படிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி வந்து 80,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேம் கன்சல்டன்ட் 2, அது கேட்டு ரிலேட்டடாக படிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது வந்து சென்னையில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. சில போஸ்டிங்கை வந்து சென்னையிலையும் சில போஸ்டிங் வந்து டெல்லியும் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கன்சல்டன்ட்டை வந்து சென்னை, காஞ்சிபுரம் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது வந்து கன்சாலேட் கேட்டகிரி 1 பார்க்கும்போது சென்னை, காஞ்சிபுரம் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது டெல்லி தான். இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளைக்கான லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண ஆஃப்டர் வந்து ரைட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நடக்கிறது எல்லாமே டெல்லி NCR தான். ஸோ போஸ்டிங்க்கு ஆஃப்டர் சென்னை நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருந்தோன்னா அந்த போஸ்டிங் நமக்கு சென்னை கொடுப்பாங்க. அதுக்கு பிஃபோர் பார்க்கும்போது எல்லா இன்டர்வியூ எக்ஸாம் எல்லாமே வந்து டெல்லி NCRல தான் நடக்கும். மொத்த ஜாப் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து 7 காலி பணியிடங்கள். அதில் பாசிட்டிவ் போஸ்டிங்க்கு 1 காலி பணியிடமும் மித்த போஸ்டிங்க்கு எல்லாமே 2 காலி பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். 2026 மார்ச் 31 எண்ட் பண்ணணும். 2 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேசிட்டாக இந்த ஒரு ஜாப் வந்து கிடைக்குது. ஸோ இதை பற்றின எந்த டவுட்னாலும் இமெயில் ஐடியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து ஜாப் ஒர்க் பண்ணி சடன்லி வந்து ஏதாச்சும் பிரேக் டவுன் இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் கண்டிப்பாக வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ எலிஜிபிளாக இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.